ஹலோ எவ்ரிவன் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட்டா இருக்க போகுது. அதனால வீடியோவ யாரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இது என்ன அப்டேட் அப்டின்னா, இன்னைக்கு வந்து இந்த கிரிப்டோ கரன்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல போயிட்டுருக்குங்க. அதில எல்லாருமே வந்து பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்டின்ற ஒரு விஷயம். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட்ட கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா, அத கிரியேட் பண்ணவரால கூட வந்து பார்த்தீங்கன்னா, அத டேம்பர் பண்ண முடியாது. அத எடிட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல அட்வான்டேஜஸா இருந்துட்டு இருக்கு. சரிங்க. இப்ப ஏன் நம்ம இத பத்தி நம்ம பேசுறோம்னு கேட்குறீங்களா? காரணம் இருக்கு. நம்ம எஸ்டிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யுகேல ஒரு டாப் மோஸ்ட் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் புரொவைடரா இருக்கக்கூடிய ரோலண்ட் டீம் கூட டை அப் பண்ணியிருக்காங்க. டை அப் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிஎக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரோலனா மாறி இருக்கு. உங்க எல்லாருக்குமே இத பத்தின விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோல முழுக்க முழுக்க நம்ம ரோலன பத்தி தான் பார்க்க போறோம். கூடவே நம்ம எஸ்டிஎக்ஸ் பிரைம் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ பிரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ஹேப்பி நியூஸ் வந்து இந்த வீடியோல இருக்கு. ஸோ அத பத்தி தான் நம்ம இங்க ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாவே வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்போ நம்ம பார்த்தோம் எஸ்டிஎக்ஸ் டீம் வந்துட்டு ரோலன் கூட வந்து டை அப் பண்ணியாச்சு. ரோலன் வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒரு புரொவைடிங் டீம் யுகேல இருக்க ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் புரொவைடர்னே சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, எஸ்டிஎக்ஸ் முழுக்க முழுக்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரோலனுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டா மாறியாச்சு. இப்போ இந்த ரோலனுடைய டேஷ்போர்ட பத்தி நம்ம இப்போ டீட்டெயிலாவே பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோலனுடைய பிளான பத்தி பார்க்கலாம். இப்போ ரோலன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஸ்டேக்கிங் வந்துட்டு 1,00,000 ரோலன் தாங்க. 1,00,000 ரோலன வச்சு நீங்க மினிமமா வந்து உங்களுடைய ஸ்டேக்கிங் ஜர்னிய வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து லாக்டு ஸ்டேக்கிங்கில் உங்களுக்கு மொத்தமாக 4 கேட்டகரிஸில் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு 90 டேஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.23% டெய்லி ப்ராஃபிட். அடுத்தது 180 டேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.27% டெய்லி ப்ராஃபிட். அடுத்தது 360 டேஸ். இதில் வந்து 0.3% டெய்லி ப்ராஃபிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக டைரக்ட் ரெஃபரல் போனஸ் உங்களுக்கு 3% கிடச்சிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 606 டேஸ் வந்து ஸ்டேக்கிங். இதில் உங்களுக்கான டெய்லி ப்ராஃபிட் வந்து 0.33% வந்து கிடைக்கும். இதில் உங்களுக்கான டைரக்ட் ரெஃபரல் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக 6% வந்து கிடச்சிரும். ஓகே. இப்போ இதில் இருக்கக்கூடிய லெவல் இன்கம் அண்ட் ரிவார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 50 லெவலுக்கான இன்கம் வந்து இருக்குங்க. இதில் உங்களுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் டைரக்ட் ஸ்டேக்கில் 1,00,000 காயின்ஸாவது இருக்கணுங்க. அதாவது நீங்கள் செல்ஃப் ஸ்டேக்கில் மினிமம் நீங்கள் 1,00,000 காயின்ஸ்லையாவது வந்து நீங்கள் ஒரு டைரக்டாவது கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு செகண்ட் லெவல் வரணும் அப்படின்னா, செகண்ட் லெவலுக்கான ரிவார்டு வந்து 10%. அதுக்கு வந்து நீங்கள் 5,00,000 காயின்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சிருக்கணும். 5,00,000 காயின்ஸ் வந்து நீங்கள் டைரக்ட் ஸ்டேக்கில் கொடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து செகண்ட் லெவல் வரும். அது இல்லாமல் நீங்கள் 2 டைரக்ட் ரெஃபரல்ஸை நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 50 லெவல் இருக்குங்க. இந்த ஒவ்வொரு லெவலுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா, பர் லெவலுக்கு நீங்கள் 5,00,000 காயின்ஸ் வந்துட்டு நீங்கள் டைரக்ட் ஸ்டேக்கில் பிஸ்னஸ் வந்து கொடுத்துருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபரல்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துக்கிட்டே வரணும். டோட்டலாக நீங்கள் 30 டைரக்ட் ரெஃபரல்ஸை கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய 50 லெவலுக்குமே நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம்க்கான ரிவார்ட்ஸ். இதில் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சீலிங் லிமிட் வந்துட்டு 300%. ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த சீலிங் லிமிட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு ரீடாப் அப் பண்ணணும். உங்களுடைய ROI லெவல் எல்லாமே சேர்த்து 300% ரீச் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ரீடாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செர்டன் லீடர்ஷிப் அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ 1 ஸ்டார்லேருந்து 7 ஸ்டார் வரைக்கும் நம்ம அவார்ட்ஸ் இருக்குது. செர்டன் க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி இந்த அவார்ட்ஸுமே வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கான லெவல் 1ல எவ்வளோ இருக்கணும், ப்ளஸ் வந்து லெவல் 2ல எவ்வளோ இருக்கணும், டோட்டல் வால்யூம் எவ்வளோ இருக்கணுன்றதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கான இந்த ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ரோலன்லேருந்து நமக்கான யூட்டிலிட்டி சர்வீசஸ் ப்ளஸ் வந்துட்டு இ-காமர்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ப்ளோன் பிளாக் செயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இந்த ரோலன் வந்து பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப், டோடோ ஸ்வாப், பூகாயின் ஸ்வாப், பினான்ஸுடைய டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக இருக்குது. நீங்கள் இதிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலட், மெட்டாமாஸ்க் டோக்கன் பேக்கெட், பினான்ஸுடைய வெப்3 வேலட் எதில் வேணாலும் நீங்கள் ரோலனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி ஸ்டேக்கும் பண்ணிக்க முடியும். ஓகேங்க. இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஓகே தான். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $10 இருந்தால் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வித்ட்ரால் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% டிடக்ஷன் வந்து இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டு உங்களுடைய ஸ்டேக்கிங் டைம் அண்ட் வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய அசெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். உங்களுடைய பிரின்சிபல் வந்து உங்களுக்கு திரும்பவுமே வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேங்க. ஸோ ரோலனுடைய பிளானை வந்து நம்ம கிளியராகவே பார்த்தாச்சு. இப்போ நம்ம டேஷ்போர்டை பற்றி பார்க்கலாம். ஓகே. நம்ம ரோலனுடைய டேஷ்போர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் வேலட், உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ரோலன் வேலட், உங்கள் ரோலன் காயினை நீங்கள் டெபாசிட் பண்ணுறது எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஃபைன். ரோலனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம வெப்சைட்குள்ளேயே USDTக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களால் வந்து வித்ட்ரால் எடுத்துக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்க. இப்போது எப்படி வந்து நம்ம இதில் டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட் வந்து இங்கே டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரோலன் டோக்கனாக டெபாசிட் பண்ண போகிறீங்களா, இல்லை யூஎஸ்டிடியில் டெபாசிட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா வந்து ப்ரைம் காயின் வந்து பார்த்தீங்கன்னா கோர் டீமுக்கு வந்து ப்ரைம் காயினை வச்சும் டெபாசிட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து எதில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ரோலனை சூஸ் பண்ணிக்கிறேன், இல்லைனா வந்து ப்ரைம் காயினை சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லைனா பிபி20 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் யூசர்ஸ்க்கான பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நீங்கள் வந்துட்டு ரோலன் காயினில் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ரைம் வித் ரோலன் காம்பினேஷனில் ஜாயின் பண்ண முடியும். அது எவ்வளோ பர்சன்டேஜ்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க. 50% எஸ்டிஎக்ஸ் ப்ரைம்லேயும் 50% ரோலன் காயினை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஆப்ஷன். இல்லைனா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து டெம்பரவரி தாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆஃபர் இந்த 50% ப்ரைம் காயின் வந்து பார்த்தீங்கன்னா டில் February 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% ப்ரைம் காயினும் பேலன்ஸ் 70% ரோலன் காயின்லையும் நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே யார்கிட்டலாம் ப்ரைம் காயின் வச்சுருக்கீங்களோ இந்த ஒரு சுச்சுவேஷனை எல்லாருமே வந்து ஃபேவரபுளாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ப்ரைம் காயினை வச்சு நீங்கள் ரோலன் காயினை வச்சு நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் டீம்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்கலாம். ஈஸியாகவே வந்து இதில் நீங்கள் ஜாயினும் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் மோர் தென் 50% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் காயினில் பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க கம்பெனி. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் டைம் ஆஃபர் தான். டில் February 10 வரைக்கும் தான் இந்த ஆஃபருமே இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கப்புறமா எப்படி நம்ம ஸ்டேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டேக் ஆப்ஷன் போங்க. ஸ்டேக் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டும். 90 days, 180 days, 360 days, 606 daysன்னு 4மே காட்டும். இதில் நீங்கள் என்ன பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் 90 daysல ஜாயின் பண்ண போகிறேன்னா நான் இங்கே ஸ்டேக் நவ் கொடுக்குறேன். ஸ்டேக் நவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரோலனில் மினிமம் வந்து இவ்வளோ, இன்கம் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரோலனை வச்சு நம்ம வந்து திரும்ப வந்து ஸ்டேக் பண்ணிக்க முடியும். என்னோட இன்கம் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து வெறும் ஒரு 4,400 தான் இருக்குது. ஸோ நான் ரோலன் வேலெட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னா ரோலனை வச்சு நம்ம பண்ணிக்க முடியும், இல்லைனா கோர் டீம் வேலெட்டை வச்சும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராசஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேக் ஆகி முடிச்சிடும். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீமை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் டீம்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். டீம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீம் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாகவே இப்படி காமிச்சிடும். ஸோ இதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய டீம் யார், எங்கே இருக்கா, என்ன ஏது, எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் எங்கேயும் பார்த்துக்கவும் முடியும். ஓகேங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ரோலனில் வந்துட்டு ஐடி போட முடியும். நமக்கான டேஷ்போர்ட் ப்ராசஸ் இது தான். நீங்கள் சப்போஸ் வித்ட்ரால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வித்ட்ரால் இருக்குது பாருங்கள், வித்ட்ராலை கிளிக் பண்ணுங்கள். வித்ட்ராலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரால் மெத்தடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக வந்து எதர் நான் ரோலனை வித்ட்ரால் பண்ணிக்க போகிறேன், இல்லைன்னா நான் யூஎஸ்டிடிக்கு ஸ்வாப் பண்ணிக்க போகிறேன்னா நீங்கள் இப்போ யூஎஸ்டிடியை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4459 ரோலன் நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து 4.98 USDT வரும். நான் ப்ராசஸ் வித்ட்ரால்னு கொடுத்தேன்னா நான் ஈஸியாகவே வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இல்லை வந்து நான் ரோலனில் வித்ட்ரால் பண்ண போகிறேன்னா ரோலனை போட்டு நீங்கள் வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரால் வந்துடும். வந்ததை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன்கேக் ஸ்வாப்போ இல்லை பினான்ஸ் ஸ்வாப்போ எதில் வேணாலும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணியும் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே ஸ்பானிஷ்க்கு ஸ்பானிஷ் மாறிடுச்சு. நீங்கள் ஃப்ரெஞ்சில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஞ்சை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச்லேயும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது நம்ம ரோலனுக்குள்ளே. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து டேஷ்போர்டை பற்றினதுங்க. உங்களுக்கு இன்னும் வந்து டேஷ்போர்டில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளைன் கிட்ட கேளுங்க, கிளியர் கட்டாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ டேஷ்போர்ட் அண்ட் பிளானை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஆல்ரெடி உங்களுடைய 6x, அதாவது நீங்கள் எவ்வளவு காயினை இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதன் போல் உங்களுக்கு 6 மடங்கு. ஒருவேளை அதில் நீங்கள் டோட்டல் வித்ட்ரால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை லெஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு கிரெடிட் கொடுத்தாச்சுங்க. கொடுத்த கிரெடிட்டிங்க வித்ட்ரால் போட்டுட்டீங்க. நீங்கள் வித்ட்ரால் போட்டதும் உங்களுடைய ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு ஆல்ரெடி அனுப்பியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்ன பெனிஃபிட், எப்படி நம்ம பெனிஃபிட் அடையிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 200% அதுக்கு மேலே வந்தவங்க எல்லாருமே ஆல்ரெடி இன்கம் எடுத்தாச்சு. 2 மடங்கு காயின் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் பண்ணியாச்சு. இருந்தாலும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்துட்டு எடுக்காதவங்க ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா 6x அப்படின்றது ஆல்ரெடி கிரெடிட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா
60 மாதங்களா இருந்த கான்ட்ராக்ட் பீரியட், அதாவது எஸ்டிஎக்ஸ் பிரைம் உடைய கான்ட்ராக்ட் பீரியட் 60 மாதங்களா இருந்த எஸ்டிஎக்ஸ் பிரைம் உடைய கான்ட்ராக்ட் பீரியட் எவ்வளவு அசெட் எனக்கு 60 மந்த்ஸ்ல சேருமோ அதை 6 மாசத்திலேயே பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணியாச்சு. அப்போ இன்னும் 44 மாதம் வரத்துக்கான இன்னும் வந்து டைம்லைன் வந்து இருக்கு ஆக்சுவலி. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நமக்கு வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதையும் நம்ம இப்போ டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ரோலன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 20 மந்த்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இதில் கான்ட்ராக்ட் இருக்குது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 90 டேஸ் தான். 90 டேஸ்லேருந்து 606 நாட்கள், அதாவது 20 மாதம், 3 மாதம்லேருந்து 20 மாதத்தில் நம்ம ஸ்டேக்கிங்கில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய பிளானை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தெளிவாகவே வந்து நம்ம இப்போ பார்த்தாச்சு. 90 டேஸில் நம்ம பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0.23% ஆரம்பித்து நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் எப்படி வருதுன்றதை நம்ம பார்த்தாச்சு. பட் இதில் என்னென்னா ப்ரைமினுடைய அப்டேட், ப்ரைம் காயின் வச்சுருக்கிறவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பண்ணுறப்போ நீங்கள் ரோலன் கூட ப்ரைமை மிக்ஸ் பண்ணி நம்மளால் வந்து ஸ்டேக் பண்ண முடியும். இப்போ 90 டேஸ் ஸ்டேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5% ப்ரைம் காயினை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதுவே 180 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% ப்ரைம் காயினை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதுவே வந்து 365 டேஸில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் காயினை 15% வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா 606 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணுறப்போ உங்களால் வந்துட்டு 30% வரைக்கும் உங்களுடைய ப்ரைம் காயினை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ நீங்கள் செல்ஃப் ஸ்டேக்கிங் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 30% ப்ரைம் காயினை வச்சுட்டு பேலன்ஸ் மட்டும் நீங்கள் ரோலன் காயினை வச்சு உங்களால் நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு பெனிஃபிட்டையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை நம்ம ப்ரொமோட் பண்ணுறப்போ, அதாவது நம்மளுடைய டீமுக்கு நம்ம சொல்கிறப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கும் உங்களுடைய ப்ரைம் காயினை சேல் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய டவுன்லைன் யாரோ ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய 30% ஆஃப் ப்ரைம் காயினை கொடுத்து பேலன்ஸ் 70% மட்டும் அவங்களால ரோலனை வாங்கி வச்சு அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த லான்ச்சிங் டைம்க்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் பெனிஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20% தான் இருக்கும். இந்த 30%ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் தான். மேக்ஸிமம் 1 மந்தில் வந்து இது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதை யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க. நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸில் ஃபஸ்ட் பெனிஃபிட் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரைம் காயினை நம்மளாலே செல்ஃப் ஸ்டேக்கும் பண்ணிக்க முடியும். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெஃபர் பண்ணுறப்பவும் பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் நமக்கான பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளைன் இருக்கார் இல்லையா, ஸோ உங்களை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பர்சன், உங்களுடைய அப்ளைன், அவர்கிட்ட இருக்கிற காயினையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணுவார். யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருக்கிற காயினையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து செல் பண்ணியும் கொடுப்பாங்க ப்ரைம்க்கு. ஸோ இந்த ஒரு அப்டேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரோலன் வந்துட்டு எந்த அளவுக்கு மூவ் ஆகுது, ரோலனுடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காயின் வந்துட்டு காயின் பார்க்கில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸுமே வந்துட்டு அதிகமாகவே இருக்குங்க. ஸோ வித்தின் சம் டேஸில் சம் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காயின் பார்க் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரைம் காயினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோலன் ஸ்டேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அது வந்து காயின் பார்க் எக்ஸ்சேஞ்சஸில் இல்லை மற்ற எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைம் காயினையும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சில் போய் செல் பண்ணிக்கலாம். இல்லை ஹோல்ட் பண்ணி ப்ரைஸ் ஏறினதுக்கப்புறமும் செல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ்ன்ற மாதிரியே வந்து கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ நம்ம ரோலனுடைய அப்டேட்ஸ் அலாங் வித் தட் எஸ்டிஎக்ஸ் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் வரும்ன்றதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய சீரிஸ் ஆஃப் வீடியோஸில் இன்னும் நிறைய அப்டேட்ஸோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.